நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மேற்கு வங்கத்தில் இரண்டாவது கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடக்குது. 142 தொகுதிகளுக்கு நடக்குது. இந்த நிலையில் தான் மேற்கு வங்கத்தில் உள்ளூர் போலீஸ், அதாவது மாநில காவல்துறை உதவியோட மம்தா பானர்ஜி பல்வேறு விஷயங்களை பாஜகவுக்கு எதிராக, பாஜக தொண்டர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை ஏவிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தான் சுமார் 2 லட்சம் மத்திய பாதுகாப்பு படையினர் அங்கே களமிறக்கப்பட்டனர். அமித்ஷா அங்கேயே முகாமிட்டு தேர்தல் பணிகள் மட்டுமில்லாமல் மேற்கு வங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு விஷயத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கூட்டம் அந்த பேரணிகளுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு இங்கே வந்துட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் தேர்தல் கமிஷன் மூலமாக ஒரு லட்டு மாதிரி ஒரு சம்பவம், தரமான சம்பவம் நடந்திருக்குது மேற்கு வங்காளத்தில். அதாவது கர்நாடக சிங்கம் அண்ணாமலை அவர்களுடைய படத்துக்கு பக்கத்தில் இன்னொரு புகைப்படம் இருக்குது. அதுவும் காவல்துறை அதிகாரி புகைப்படம் தான். அவர் பேர் அஜய் பால் சர்மா. வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவர் தான். அந்த அஜய் பால் சர்மா அவர்கள் இப்போ நடக்க இருக்கிற 142 தொகுதிகளுக்கான மேற்கு வங்க சட்டசபை தேர்தலுக்கான காவல் சட்டம் ஒழுங்கு அதிகாரியாக தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் இவர் சிங்கம் அஜய் பால் சர்மா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது ஊபி மாநிலத்தின் சிங்கம், எப்படி கர்நாடகா மாநிலத்தின் சிங்கம்னு அண்ணாமலை அழைக்கப்பட்டாரோ அதே போல் ஊபியில் இவர் அழைக்கப்பட்டவர் தான். இவருடைய பூர்வீகம் என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்சாப் மாநிலம் லூதியானா பகுதியில் சொந்த ஊரை கொண்டவர் அஜய் பால் சர்மா. 2011ஆவது ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ்ல வெளியே வந்தவர். இவர் பணியாற்றிய இடங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஹத்ராஸ், உத்தரப்பிரதேசில் ஹத்ராஸ், ஷாம்லி, காஜியாபாத், ராம்பூர், ஜான்பூர், இது மாதிரி இடங்கள்லாம் இவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்திருக்கிறாரு. அதெல்லாமல் கும்பமேளா இது மாதிரி விஷயங்கள்லாம் இவர் மிகப்பெரிய பங்கு ஆற்றிக்கிறார். அதெல்லாத்துக்கு மேலே சிகரம் வைத்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிறார். என்னன்னுட்டா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. பாஷா படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார்ல ரஜினிகாந்த். அது மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நூற்றுக்கணக்கான என்கவுண்டர்களை நிகழ்த்தினவர் தான் இந்த அஜய் பால் சர்மா. இப்போ புரியுதுங்களா எதற்காக இவ்வளவு வலுவான ஒரு அதிகாரியை மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு விஷயமா தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக அமர்த்தி இருக்கிறாங்க தேர்தல் கமிஷன் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட மேற்கு வங்கம் மிகப்பெரிய வன்முறைகள் நடக்கும். கடந்த காலங்களில் 2024 தேர்தல்களின் போது பல பாஜக தொண்டர்கள் தாக்கப்பட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியுடைய ஆட்களால் பல பகுதிகளில் பாஜகவினர் வீடுகள் தாக்கப்பட்டுச்சு. பாஜகவினருடைய வீடுகளில் புகுந்து அங்கே இருக்கிற பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். இது தொடர்பான காணொலிகள் மேற்கு வங்கத்தினுடைய பல முகநூல் தளங்களையும் நம்ம அப்போ பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நடக்கிற 142 தொகுதியுமே பல தொகுதிகள் பங்களாதேசிகள் ஊடுருவி அவங்க வாக்காளர் அட்டையும் வச்சுருந்த ஒரு பகுதிகளில் தான் இப்போ தேர்தல் 142 தொகுதிகளுக்கு நடக்க போகுது. அதுவும் குறிப்பாக 24 பர்கானான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஸ்வரூப் நகருங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் நேற்று ஒரு குறிப்பிட்ட மதத்தவர் ஒளிபெருக்கி, அதாவது மெகாஃபோன்னு சொல்லுமில்ல, அந்த மெகாஃபோனில் சொல்கிறார், இந்துக்கள் யாரும் வாக்களிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக எச்சரிக்கை வர்றாரு. ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே இருக்கிற ஒரு பொதுமக்களில் இருக்கிற ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோன்னே அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் அவங்கள மல்லாக்காப்பட்டுக்கு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க மத்திய பாதுகாப்பு படையினர். ஏன்னு கேட்டால் இப்போ மேற்கு வங்க மாநிலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குனாக்கா மத்திய பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் எந்த விதமான குளறுபடிகளோ அங்கே இருக்கிற மாநில ஆளுங்கட்சியினால் செய்யப்பட முடியாத அளவுக்கு அங்கே கடுமையாக ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது நம்ம நம்பலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த தேர்தலில் ஏதாவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், தாக்குதல்கள் இது மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி டோல் ஃப்ரீ நம்பரை அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். உடனடியாக அப்படி ஏதாவது அழைப்புகள், தொலைபேசி அழைப்புகள் தேர்தல் ஆணையம் இப்போ விடுத்துக்கிற அந்த எண்ணுக்கு வந்துச்சுன்னா சம்பவ இடத்துக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே மத்திய பாதுகாப்பு படை போகும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற மத்திய பாதுகாப்பு படையினர். அது மட்டும் இல்லாமல் அஜய் பால் சர்மா ஒவ்வொரு இடத்துக்கும், பிரச்சனைக்குரிய இடத்துக்குலாம் நேரில் போய் அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து
தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேச யாரும் எதுக்காகவும் பயந்துக்க வேண்டாம். உங்களுடைய ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது. கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி நம்பிக்கை தர்றாரு. ஏன்னு கேட்டால் இவர் சொல்கிறப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னு கேட்டால் இவர் அறகுறையான ஆள் கிடையாது. சுமார் 300 என்கவுண்டர்கள் நடத்தியிருக்கிறார். அதாவது 2018 அங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவரால் பாராட்டப்பட்டவர், சிறந்த சேவைக்காக பாராட்டப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் ராம்பூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் ஒரு 6 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அந்த குற்றவாளியை என்கவுண்டரில் 2 காலையும் சுட்டு பிடிச்சவர் இவர். அது மட்டும் இல்லாமல் நௌஷாத் அப்படிங்கிற ஒரு ரவுடியை சுட்டு கொண்டு 60,000 பரிசு வாங்கினவர். இது மேலே பல வரலாறுகள் இவருடைய சான்றாக இருக்குது. மட்டும் இல்லாமல் ஜான்பூர் அப்படிங்கிற பகுதியில் இவர் வேலை செஞ்ச 18 மாதத்தில் அங்கே மட்டுமே 75 என்கவுண்டர் பண்ணிக்கிறார். சட்டம் ஒழுங்கு உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சிக்கு முன்னாடி ரொம்ப கடுமையாக சீர்குலைஞ்சிருந்துச்சு. யோகி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் சட்டம் ஒழுங்கு பின் பாயிண்ட், அதாவது ஒரு பொண்ணை தொட்டான்னா அவன் உயிரோடு வீட்டுக்கு போக முடியாது, ஒழுக்கமாக கை கால் முறியாமல் வீட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை யோகி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. என்ன காரணம் கேட்டால் இது மாதிரி ஒரு வலுவான அதிகாரிகளுக்கு அங்கே பணிகளை அமர்த்தப்பட்டது தான் காரணம். ஸோ அஜய்பால் சர்மா இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தினால மேற்கு வங்க தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டது மேற்கு வங்க தேர்தலில் மிகவும் நியாயமாக ஜனநாயகப்படி நடக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு முயற்சி, அருமையான ஒரு முன்னெடுப்புன்னு சொல்லி மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அரசியல் அமைப்பினர்கள் பலருமே பாராட்டி வர்றாங்க. பாஜக மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸுடைய அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி உள்பட பல்வேறு பிரமுகர்களுமே இந்த நடவடிக்கையை வரவேற்றுக்கிறாங்க. ஸோ வரும் நாளை மறுநாள் நடக்கிற தேர்தல் அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் நடக்கிறதுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டு சிங்கம் அண்ணாமலை போல உத்தரப்பிரதேச சிங்கம் அஜய்பால் சர்மாவுடைய நடவடிக்கைகள் அமையும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது. இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.